புறப்படு தோழா புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணின் மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. புறப்படு தோழா புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அரியணை ஏறிய 9 ஆண்டும் நடந்தது மனித ஆட்சி அல்ல, ஆண்டவன் வந்து அரியணை ஏறி நடத்திட்ட ஆட்சியாகும். அரியணை ஏறிய 9 ஆண்டும் நடந்தது மனித ஆட்சி அல்ல, ஆண்டவன் வந்து அரியணை ஏறி நடத்திட்ட ஆட்சியாகும். நதிகள் மீது அணைகள் கட்ட பசுமை எங்கும் பரவி நின்றது, தொழில் புரட்சியும் வெற்றி கண்டது, நாடே அன்று சொர்க்கமானது. நாளை நோக்கி நடை போடுவோம் பெருந்தலைவரின் பாதையிலே. புறப்படு தோழா புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணின் மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. இன்று நாம் அனைவரும் காமராசரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக கூடியிருக்கிறோம். காமராசர் பெருந்தலைவர், காலம் தாண்டி வாழ்பவர், கல்வி கண்ணை திறந்தவர், தலைமை பண்பில் சிறந்தவர், ஏன் பிடித்து உள்ளவரும் ஏழெடுத்து படிக்க வைத்தார், மண்ணில் காணை செய்தவரும் கண்ணால் கல்வி கற்க வைத்தார், ஏழை காலை அனைவருமே ஏற்ற காலம் வழிகண்டார். காமராசர் ஆட்சியிலே கனவுகளானது நனவாக, மதிய உணவு திட்டத்தால் பலரும் கற்றார் நலமாக, சீருடை அறிமுகம் செய்ததால் மாணவர் தலைவர் சமமாக, பள்ளிக்கூடங்கள் பெருகியதால் அனைவரும் படித்தனர் எளிதாக. காமராசர் பெருந்தலைவர், காலம் தாண்டி வாழ்பவர், கல்வி கண்ணில் சிறந்தவர், தலைமை பண்பில் சிறந்தவர். இன்று நாம் காமராசரை பற்றியும் அவர் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளையும் நம் கண்முன்னே காட்சிப்படுத்த வருகின்றனர் நம் பள்ளி மாணவர்கள். முதல் நிகழ்வாக மதிப்பிற்குரிய பள்ளி தாளாளர் அருட்சகோதரி ரோஸ்டின் அவர்களை காமராசர் திருவுருவம் படத்திற்கு மாலை போடுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேலும் மதிப்பிற்குரிய பள்ளி முதல்வர் அருட்சகோதரி அமுதா அவர்களையும் மற்றும் என் பள்ளி துணை முதல்வர் அருட்சகோதரி அனிதா அவர்களையும், மேலும் அன்பான அருட்சகோதரி விஜயா அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி தொடங்க வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய நாளான ஐயா காமராஜ் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறி எங்களுடைய இனியை வாழ்கிறோம். ஐயா காமராஜர் அவர்களை பற்றி இன்று நான் பேச போகிறேன். காமராஜர் அவர்கள்
2003ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். காமராஜர் அவர்கள் 1954 முதல் 1963 வரை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பணியாற்றினார். காமராஜர் அவர்கள் காந்தியின் வழியை பின்பற்றி ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய குடியேற்று, சட்டமதிப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றார். அது மட்டுமா, நீர்ப்பாசன திட்டங்கள், அணைக்கட்டுகள், தொழில் வளர்ச்சி என காமராஜரின் ஆட்சி அசுத்தல் திட்டங்களால் வளமானது நாடு. இதனாலேயே காமராஜரின் ஆட்சி காலத்தை தமிழகத்தில் பொற்காலம் என்று கூறுகிறனர். 1984 முதல்வராக இருந்தபோது கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் என பல வகையான திட்டங்களை ஏழை மக்களுக்காக உருவாக்கினார். அது மட்டுமா, மேலும் ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகள் தொடங்கப்பட்டன. ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு பள்ளி என்று நோக்கத்துடன் கல்வி அனைவருக்கும் கிடைக்க வழிவகுத்தார். ஏழை மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். மேலும் சிறப்பு என்னவென்றால் எளிமையான வாழ்க்கை வாழ நேர்மை மற்றும் ஒழுக்கத்தை பின்பற்றினார். பதவி, புகழ் ஆகியவற்றை விட்டு மக்களின் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக பாடுபட்டார். இந்திய நாட்டிற்கு அரியத்திருந்த சேவைகளை பாராட்டி அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா அவருடைய மறைவுக்கு பிறகு வழங்கப்பட்டன. கல்வி வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். கல்வி கண் திறந்த ஐயா காமராஜரை என்றும் நினைவில் வைத்துக் கொள்வோம். வாழ்க கல்வி, வாழிய வாழ்வே. நன்றி. அருமையான உரைக்கு மிக்க நன்றி. காமராஜரை வழிநடத்தும் இந்த பாடலுக்கு நம் பள்ளி மாணவிகள் நடனமாடி நம்மை மகிழ்விக்க வருகின்றனர். தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, அன்னி மைந்தனும் இவரே, பாரத தாயின் மகனும் இவரே. புறப்படுதோழா, புறப்படுதோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படுதோழா, புறப்படுதோழா, பெரு தலைவரின் பாதம் பணிவோம். அதை இறுதிக்காக நாங்கள் இந்தியாவை எந்த மனம் சென்றால் நன்றாக இருக்க வேண்டும். தன்னிலை இல்லா தலைவர் பெருந்தலைவர். பாரதம் தோற்றிய கர்ணன் அடவனையும் இந்திய தர்மதி தலைவன் தலைமகளானாய் பிறந்தார். நம் காமராஜராய் கண்முன் தெரிவார். தலைவின் காரணம் அறிவார். முக்காலம் அவரே அறிவார். வாழ்க்கை மொத்தமாய் அர்ப்பணம், அது பாரத நாட்டுக்கு சமர்ப்பணம். ஆண்டவன் வந்து அரியணை ஏறி நடத்திட்ட ஆட்சியாகும். நதிகள் மீது அணைகள் கட்ட பசுமை எங்கும் பரவி நின்றது. தொழில் புரட்சியும் வெற்றி கண்டது. நாளே அன்று சொர்க்கமானது. நாளை நோக்கி நடை போடுவோம் பெருந்தலைவரின் பாதையிலே. புறப்படுதோழா, புறப்படுதோழா, நாம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு
எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை. வரலாறாயானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை. நேரம் தவறாமை எனும் கருவியை பயன்படுத்துபவன் எப்போதும் கதாநாயகன் தான். சமதர்ம சமுதாயம் வளர வன்முறை தேவையில்லை. அனைவருக்கும் கல்வியும் உழைப்புக்கான வாய்ப்பும் தந்தால் போதுமானது. 100 சிறந்த அறிவாளிகளுடன் போட்டி போடுவதை விட ஒரு முட்டாளோடு போட்டியிடுவது மிக கடினமானது. பெண்கள் விழிப்பு அடைந்தால் குடும்பம் முன்னேறும், கிராமங்கள் முன்னேறும், தேசம் முன்னேறும். நன்றி, வணக்கம். அழகான பொன்மொழிகளை கூறிய மாணவனுக்கு மிக்க நன்றி. காமராசர் நலத்திட்டத்தில் பயன்பெற்ற ஒரு மாணவியின் வாழ்வில் நடந்த நிகழ்வினை நாடகமாக காட்சிப்படுத்த வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள். என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை செய்யாமல் சுமந்தீரே நன்றி. ரீட்டா ரீட்டா கழுதை நாள் வச்சு போய் படிங்க. இங்க பாருங்கம்மா, ரீட்டா ரொமீட்டா, அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்து உங்களை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறேன். அதனால நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு படிச்சாதான் நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். அதனால 2 பேரும் நல்லா படிச்சோம். எப்ப பார்த்தா ஸ்லோவல் ஸ்லோவல் ஸ்லோவல். எனக்கு ஸ்லோவல்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டா ஒவ்வொரு நாளும் போகணும் எவ்வளவு ஆசை தெரியுமா இருக்கு. நான் வந்தா கூட மயில் கூட தொடங்காயிருது. நான் என்ன பண்றது, எனக்கும் டிராயிங் ரொம்ப தூரமா இருக்கு. உனக்கு டிராயிங் மட்டுமா தூரம், படிப்பும் தூரம் தானே. சரிங்கம்மா, பிரில்லியன்ட் விட்டாரியம் நீங்க வாங்க. அப்ப நானும் சொல்லுவேன் மக்கு மாதிரி போகுது. மீட்டா ஓடிட்டாளா? என்னடா நான் எப்படி போகுது? நல்லா போகுது. எங்க நம்மளால காணும்? நான் வர குழு எப்படி சாப்பிடலாம் படிக்கணும். என்ன செய்ய சொல்லுங்க. நான் வரேன். நம்ம தலையிட்டு அவனைய பாப்பா எனக்கு போங்கதா. நான் படிச்சுட்டே சாப்பிடுவேன். உங்களுக்கு போகுதா மட்டும் நீ அக்கா சார்லேன்னு வச்சுக்கோங்க. நீ நைட்டு தூங்கும்போது ரொம்ப மலைக்கும். அது நடக்கும்போது போங்கதா. பாத்தியாதா நேற்று பிறந்த பையன் இந்த அக்காக்காக பாப்பாக்காக படிக்கிறான். இவனுக்கு ரொம்ப மாற்றி விடணும். இந்த அக்கா யாருன்னு காட்டணும். நீ டக்குனு வாங்கிட்டு வா. இப்ப தம்பி எனக்கு பண்ணுமா எனக்கு ரொம்ப நல்லா படிக்கிறா. ஃபியூச்சர்ல பெரிய பொசிஷனுக்கும் போவா. அப்படியே படிக்க சொல்லுங்க. என்னது வீட்டா
சத்தங்கள் கையில் வேற கொஞ்சம் நல்லா படிக்க வைங்க. சரிங்க மேம். 10 வருடங்களுக்கு பிறகு இந்த புக்கு யாருமே தெரியல. தூக்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. ஆமாக்கா, அதாவா உங்கள்கிட்ட பேசுறது கேட்கலக்கா. ஓகேக்கா, உங்கள்கிட்ட பேசுற அளவு கேட்கலக்கா. நமக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். சின்ன பிள்ளைல புத்தகத்துல பேர் அது கரெக்டா தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருந்தா நல்ல வேலை. ஆனா எனக்கு ஒரு டிகிரி கூட முடிக்க முடியாம 10 அரியர் வச்சிருக்கேன். நான் தான் படிக்கிற வயசுல படிக்காம படிக்கணோ, எங்கேயும் தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுது. மேடம் ரோஸ் மேடம் சீதா, உனக்கு காமராஜர் கல்வி திட்டத்தின் கீழே PhD படிக்க செக்கோஸ்லோவாக்கியா போய் படிக்க வாழ்த்துக்கள். ஆசைப்பட்டேன் இல்ல, படிக்கணும்னு அங்கே படிக்க போறேக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. வாழ்த்துக்கள் மேடம். தலைவி, உங்களை தலைய சொல்லி அது வந்து நான் படிக்காம பொறியாளர்லாம் படிக்காம இருக்கேனே. மாணவர்களே, முன்னாடி யாரும் தலைவன் சொல்லி யார் முன்னாடி போகாதீங்க. ஒரு மாதிரி படிக்க வராம முடியும். படிச்ச தரிசனம் நல்ல தரிசனம் அக்காவும் நல்லா படிச்சுட்டே இருந்தாங்க. நல்லா வேலைக்கு போயிட்டாங்க. படிக்காத நானும் கண்டிப்பாகவும் லைஃபே தொடர்ச்சிக்கலாமே. நாங்க படிக்கிற வயசுல அப்படியே படிச்சிருக்கலாமோ? சரிக்கா, நீ உங்க PhD முடிச்சதுக்குள்ள 10 அரியரையுமே கிளியர் பண்ணிடுது. 10 அரியரையும் கிளியர் பண்ணதுக்கு அதுக்கு மேலே கண்டிப்பா படிக்கணும். எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனா என்னால முடியல. ஏமா இப்பயே படிக்கலாம், நான் உனக்கு உதவி கொடுக்குறேன். சரிம்மா. கல்வியை குற்றமின்றி கற்க வேண்டும். அறியாதது படி, வாழ்க்கையில் உலர்படி. கல்வியை எந்த வழியிலும் கற்கலாம். அவர்களால் கவர்ந்து செல்ல முடியாதது கல்வி. கல்வி கண் போன்றது. ஒரு செல்வம் அழிந்தால் கல்வி சுத்தம் அழியாது. கல்வியே உலகின் சிறந்த அர்த்தம். இன்று படித்தால் நாளை உயரலாம். கல்வி ஒன்றே பிறருக்கு கொடுத்தாலும் நம்மிடம் இருந்து குறையாத செல்வம். கல்வியே மேன்மை. கல்விகள் கொடுத்த காமராஜரை போற்றுவோம். அவர் கண்ணீர் கடலில் விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். வணக்கம் காமராஜர் ஐயா. வணக்கம் ராமச்சந்திரா ஐயா. உங்களிடம் வருகிற முறையை சொல்லியிருக்கேன். என் வீட்டுக்கு சாப்பிடாமல் சொல்றீங்களா? சுவை உணவுகளும் மேலும் போடலாமல் கேள்விப்பட்டேன். நான் உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன்னா என் நாக்கு அசுவைதான் கேட்கும். நான் சாப்பிட்டது ஏழ்மையான சாப்பாடு. அதனாலதான் உன் வீட்டுக்கு நான் வரவில்லை. ஐயா, நீங்க எளிமை என்று கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு எளிமை என்று நான் நினைக்கவே இல்லை. என் கண்களை கலங்கி விட்டது. என்றும் எளிமை நாயகம் காமராஜர். நன்றி, வணக்கம். கேடில் விழுச்செல்வர் கல்வி ஒரு மாநில மத்திய என்ற திருக்குறளுக்கு ஏற்ப கல்வியின் முகத்துவத்தை உணர்த்திய மாணவர்களுக்கு நன்றி. கருப்பு காந்தியாரு எங்க காமராஜர் பாரு. கல்வி கண்ண திறந்த எங்க கர்ம வீரர் அவரு. கல்வி கண்ண திறந்த எங்க கர்ம வீரர்.
கருப்பு காந்தியாரு எங்க காமராஜர் பாரு, கருப்பு காந்தியாரு எங்க காமராஜர் பாரு, விருது பட்டியில் பிறந்த எங்க கருப்பு வைரோவரு, விருது பட்டியில் பிறந்த எங்க கருப்பு வைரோவரு, வெள்ளையன விரட்டி நமக்கு விடுதலை வாங்கி தந்தாரு, வெள்ளையன விரட்டி நமக்கு விடுதலை வாங்கி தந்தாரு, கருப்பு காந்தியாரு எங்க காமராஜர் பாரு, கருப்பு காந்தியாரு எங்க காமராஜர் பாரு, விவசாயம் செய்யவே அமிர்த பல தந்தாரு தந்தாரு, விவசாயம் செய்யவே அமிர்த பல தந்தாரு தந்தாரு, விவரமாக நாடெங்கும் தொழிற்சாலை அமைச்சாரு அமைச்சாரு, விவரமாக நாடெங்கும் தொழிற்சாலை அமைச்சாரு அமைச்சாரு, கருப்பு காந்தியாரு எங்க காமராஜர் பாரு, கருப்பு காந்தியாரு எங்க காமராஜர் பாரு, மதிய உணவு திட்டத்தாலே மாணவர்கள் தீட்டிட்டாரு, மதிய உணவு திட்டத்தாலே மாணவர்கள் தீட்டிட்டாரு, மாநிலம் முழுவதுமே மின்விளக்கு எரிந்தது, மாநிலம் முழுவதுமே மின்விளக்கு எரிந்தது, பெருந்தலைவர் சென்றதென்ன கொஞ்ச நஞ்சமா, பெருந்தலைவர் சென்றதென்ன கொஞ்ச நஞ்சமா, அவர் புகழ் பாட எனக்கு பாட்டு பஞ்சமா, அவர் புகழ் பாட எனக்கு பாட்டு பஞ்சமா, கருப்பு காந்தியாரு எங்க காமராஜர் பாரு, கருப்பு காந்தியாரு. A very good morning to our dear Damoda, our principal of the school, my dear teachers and students. Good morning to all of you. So, why are we gathered here today? Kamarajar's birthday. Have you seen him? No, I have not seen, you have not seen, your teachers also have not seen him, but here you can see him. Picture. Have you seen in this picture? Yes. So today we are privileged and the whole state of Tamil Nadu is celebrating his what? Birthday. When was he born? Very good. 1903. From which place? Where is his hometown? Virudhunagar. Have any of you gone to Virudhunagar? Yes, many of you. Your relatives must be there, isn't it? It's very nearby. And what was he famous for? Simplicity. That's his quality. But what was he? And what was his main aim of being chief minister? He wanted to develop the state with education. He wanted to give education and educate every child of the state. So, he started many schools. Within a short time, he opened 6,000 schools with a distance of 3 kilometers. And then as a chief minister, about 15,000 schools he had started. So he wanted every child to be educated. Are you all educated today? Yes or no? Yes. Your parents want to educate you. Your teachers want to educate you. They want you to be the best citizens of our country, of our state, and to have a good future. If you study well and come out with good results, good marks, as you finish your higher studies, you can have good education. So that was the aim of Kamaraj. So today we are proud to say he was our chief minister. And what else did he do in the school for children? He started midday meal. Do we have midday meal? Yes? No. But you are bringing your meals from home. You bring your lunch from home? Yes, your parents are providing you. But in earlier days, people were very poor. They were farmers. They were not able to help the children to give their meals on time. So, Kamaraja, he arranged
midday meal for every child in all the schools. And even today, many schools are having midday meal. So he did great things for us. And he was a man of simplicity, or humble, honest and poor. He remained as a very poor man. So we have to learn from this great leader to be humble, honest and simple. Okay, so wish you all the best, and I congratulate the teachers and the children who arranged the program, beautiful program, the items through which they express the life of. Thank you. They already, children acted out so beautifully, and sister spoke about Kamarasar, but then 3 things I mainly want to say related to education. Okay, அவர்கிட்ட ஒரு பேர் சொல்லுவாங்க, என்னது, கல்வி கண் திறந்தவர். ஓகே, ஒரு 3 incidents that happened in the school. காமராஜர் கல்வியில எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மதிய உணவு திட்டம், மிட் டே மீல். ஓகே, ஒரு இடம் காமராஜர் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ரயில்வே கேட் போட்டாங்க. ஓகே, ட்ரெயின் வர்றதுக்காக ரயில்வே கேட் போடுவாங்கல்ல, போட்டோடனே அவர் கார்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு அந்த பக்கமா போறான். ஒரு குட்டி பையன் மாடு மேய்ச்சிட்டு போறானே, இல்லையா ஸ்கூலுக்கு போவாம மாடு மேய்க்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு காமராஜர் கார்ல இருந்து இறங்கி அந்த பையனை தம்பி இங்க வாப்பா, நான் ஸ்கூலுக்கு போவாம மாடு மேய்ச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, நான் மாடு மேய்க்க போலன்னா எனக்கு சாப்பாடு யாரு கொடுப்பா, எங்க வீட்டுல உள்ளவனுக்கு யாரு சாப்பாடு போடுவாங்க, நான் மாடு மேய்ச்சனா கொஞ்சம் காசு கிடைக்கும், நாங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் சாப்பிடுவோம், சாப்பாடு இல்லாம நான் எப்படி ஸ்கூல்ல போய் உட்காரு. அதுதான் காமராஜரை தூண்டினது. சாப்பாடு இருந்தாலும் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. அதனாலதான் என்ன செஞ்சாரு, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு படிக்கணும், அது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, ஈக்குவாலிட்டி இன் தி ஸ்கூல். ஒரு தடவை அவர் ஸ்கூலுக்கு வரும்போது பிள்ளைங்க எல்லாம் கிளாஸ்க்குள்ள உட்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பிள்ளைங்க நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் பிள்ளைங்க சரியான ட்ரெஸ் போடல, எல்லாத்துல கிழிஞ்சிருந்துச்சு, இங்க கிழிஞ்சிருந்தது, இங்க கிழிஞ்சிருந்தது. ஏற்றத்தாழ் புரியுதா, நல்லா வசதியான இருக்கிற பிள்ளைங்க அழகா ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏழை பிள்ளைங்க சரியான ட்ரெஸ்ஸே போடணும். அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு, பள்ளி சீருடை திட்டம், யூனிஃபார்ம், ஸ்கூல்ல யூனிஃபார்ம கொண்டு வந்தாரு. இப்ப எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ஸே போட்டு வந்தா யார் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க தெரியாது, அப்படிதானே? அந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தாரு, அது நல்லது, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் மிட் டே மீல், செகண்ட் uniform, equality in the school. Okay, third one, cleanliness. ஒரு ஸ்கூலுக்கு வரும்போது கொஞ்சம் குழந்தைங்க சரியா தலை சீவாம, மூஞ்சி கழுவாம, ரொம்ப அழுக்கான ட்ரெஸ், யூனிஃபார்ம் தோச்சி சரியா போடாம டர்ட்டியா அது உட்காந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே காமராஜர், என்னடா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரணும், சாப்பிடணும், நல்லா படிச்சுன்னு நினைச்சோம், ஆனா இவ்வளவு டர்ட்டியா வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு காமராஜர் குழந்தைய கூப்பிட்டு முகம் கட்டி விட்டாராம். ஏன்னா தூய்மையா இருக்கணும், கிளீனா இருக்கணும். அதை பார்த்தோன்னே டீச்சர்ஸ் எல்லாம் ஓடினாங்க, ஓடி போய் தலைவரே நாங்க செய்வோம், நாங்க சரி சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க போய் பிள்ளைங்க எல்லாம் மூஞ்செல்லாம் கழுவி தலைலாம் கீழி அழகா உட்கார வச்சாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒண்ணு, குழந்தைங்க நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், வயிறு நிறைஞ்சாதான் நல்லா படிப்பாங்க. ரெண்டாவது, ஈக்குவாலிட்டி, எல்லாரும் ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம நல்லா இருக்கும். மூணாவது, கிளன்லினஸ்,
எல்லாம் நீட்டா கிளீனா ஸ்கூலுக்கு வராங்க. ஸோ நம்மளுடைய காமராஜர் கல்விக்காக நிறைய பண்ணியிருக்காரு. நம்மளும் we also have to follow his footsteps. Okay? Thank you.